வணக்கம் எல்லோருக்கும். வெல்கம் டு ஆர்வி கிச்சன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி வந்து தொர்ச்சியா. அதான் இன்றைக்கு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வாங்கோ என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். இதை வந்து 300 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். 160 ml சூடான தண்ணி எடுத்துருக்கிறேன். அரை தேக்கரண்டி உப்பு. இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ வாங்கோ எப்படி தொர்ச்சியா செய்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த மாவு எடுத்துக்கிறேன். அதில் வந்து உப்பு வந்து சேர்ப்போம். சேர்த்துட்டு வடிவாக கலந்து விடுவோம். வடிவாக கலந்து விட்டுட்டு அடுத்ததாக வந்து தொர்ச்சியாக்கு வந்து சுடு தண்ணி தான் விட்டு குழைக்கணும். நான் வந்து சுடு தண்ணி வந்து இதில் விடுறேன். சுடு தண்ணி விட்டு வடிவாக கலந்து விடுவோம். சுடும், அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பொறுமையாக கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுவோம். தண்ணி வந்து நல்லா பொங்க தண்ணியாக இல்லை, அளவான சூடாக இருக்கணும். பேக்கிங் பவுடரும் போட்டு தொர்ச்சியா செய்யலாம். நான் வந்து பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்கல. தனியாக மா, உப்பு, தண்ணி 3 பொருட்கள்லேயும் தான் நான் வந்து தொர்ச்சியா செய்ய போகிறேன். வந்து மிச்சம் இருக்கிற தண்ணியை இதில் விடுறேன். 160 ml தண்ணியும் வந்து இதில் விட்டுட்டேன். வந்து வடிவாக குழைச்சி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக குழைச்சி எடுத்துட்டேன். பாருங்க எப்படி குழைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. நீ வந்து இது ஒரு 10 நிமிஷம் வடிவாக கவர் பண்ணி 10 நிமிஷத்துக்கு விடணும். விட்டுட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கிட்ட நான் வந்து இதை வந்து நல்ல வடிவாக ஊற விட்டுனேன். இப்போ பாருங்க மாவு வந்து ரெடி ஆகிட்டது. இதை வந்து உருட்டி எடுக்கணும். இப்போ வந்து இதை வந்து சின்ன சின்ன ரவுண்ட் போலாக வந்து பிடிப்போம். வந்து பிடிச்சி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 வந்து தொர்ச்சியாகத்தான் மாவு குழைச்சேன். நான் பாருங்க 4 தொர்ச்சியாக்கு வந்து அளவாக வந்திருக்குது. இது வந்து மொத்தமாக 300 கிராம் மா, 160 ml தண்ணி. நீங்கள் உங்களுக்கு கூட வேணுமென்றால் இந்த அளவை வந்து கூட்டினீங்கன்னா ஓகே. பாருங்க 4 இது வந்துட்டது. இப்போ முதலாவது வந்து நான் இந்த கல்லில் தான் வந்து உருட்டி எடுக்க போகிறேன். இது வந்து பீஸா வந்து உருட்டுற வந்து கல். இதெல்லாம் நான் வந்து மாவு உருட்டி எடுக்க போகிறேன். இப்போ வந்து லைட்டாக வந்து மாவை தூவுவோம். வந்து இதை வச்சுட்டு இதை வந்து உருட்டி எடுக்கணும். வந்து வடிவாக உருட்டி எடுப்போம். எவ்வளோத்துக்கு மெல்லிசாக உருட்டி எடுக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு மெல்லிசாக வந்து உருட்டி எடுங்க. மாவு வந்து குழைக்கும் போது நல்லா சுடு தண்ணி விட்டு குழையுங்கோ. பொங்க தண்ணி இல்லை, ஒரு அளவான சூடு தண்ணியாக வந்து குழையுங்கோ. பச்சை தண்ணி விட வேண்டாம். ஏன்னா இந்த கல்லில் வந்து உருட்டுறதுக்கு காரணம் வந்து அளவு வந்து ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் எடுக்கிறதுக்காக இந்த கல்லில் வச்சு உருட்டுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இது வசதியோ அதில் வந்து உருட்டி தொர்ச்சியாவது செய்யலாம். அடிக்கடி வந்து மாவை தூவி தான் நீங்கள் வந்து உருட்டி எடுக்கணும். இல்லையென்றால் வந்து ஒட்டிடும். பாருங்க நான் இப்படி வந்து ரவுண்டாக உருட்டி எடுத்துட்டேன்.
இந்த கலண்ட அளவுக்கே நான் வந்து உருட்டி உருட்டி எடுத்துருக்கிறேன். நல்ல மெல்லிசா உருட்டி எடுத்துருக்கேன். இதை வந்து நாங்கள் சட்டியில் போட்டு வாட்டி எடுக்கணும். அதில் வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ வந்து இந்த கட்டிங் போர்டில் வந்து வச்சிருக்கிறேன். இப்போ அடுத்ததை உருட்டி எடுப்போம். இப்படி வந்து எல்லா ரொட்டியுமே நான் உங்களுக்கு உருட்டி போட்டு காட்டுறேன். 4 ரொட்டியுமே நான் வந்து உருட்டி எடுத்துட்டேன். இனி வந்து இதை வாட்டி எடுக்கணும். இப்போ வாட்டி எடுப்போம். பார்த்தீங்கன்னா சட்டி வச்சு அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இந்த சட்டியில் தான் நான் வந்து தொடர்ச்சியாகவே சுட்டு எடுக்க போகிறேன். இது வந்து நல்ல பெரிய சட்டி. இது வந்து சட்டி சூடாகட்டுக்கும். பார்த்தீங்கன்னா சட்டி வந்து சூடாகிட்டது. இப்போ இதை வந்து இந்த ரொட்டியை வந்து போட்டு நல்ல வடிவாக வாட்டி எடுக்கணும். பாருங்க இப்படி வந்து நல்ல மெல்லிசாக இருக்கிற ரொட்டி அது நல்லா முருக விடாமல் அடிக்கடி மாற்றி மாற்றி சூடாக்கணும். வந்து மற்ற பக்கம் வந்து திருப்புவோம். நல்லா நல்லபடியாக பொங்குது. பாருங்க எப்படி பொங்குதுண்டு. வந்து லைட்டாக அமர்த்தி விடுவோம். திருப்பி விடணும். இது வந்து கொஞ்சம் பெரிய சட்டி, அதனால வந்து அடுப்பில் வந்து சூடு வந்து கரைக்க வராது. அதனால நான் வந்து இப்படி நடுவில் விட்டு ரொட்டியை வந்து வாட்டி எடுக்கிறேன். அதே போல் மற்ற பக்கம் வந்து வாட்டுவோம். பார்த்தீங்கன்னா ரொட்டி வந்து நல்ல வடிவாக வாட்டப்பட்டுடுது. பாருங்கள் இப்படி வந்திருக்கண்டு. இதை வந்து எடுப்போம். இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றுறேன். பாருங்க இப்படி வந்து ரொட்டி நல்லபடியாக மடிவாடுதாண்டு முருகாமல் நல்லபடியாக வந்திருக்குது. இப்போ இதை எடுப்போம். எடுத்துகிட்டு வந்து அடுத்ததை வந்து போடுவோம். பார்த்தீங்கன்னா இது வந்து 4வது. இதையும் வந்து வாட்டி எடுக்க போகிறேன். மொத்தமாக உங்களுக்கு எல்லாத்தையும் வாட்டி எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க இப்படி வந்து தொடர்ச்சியாக சுட்டு எடுத்துருக்கேன். எல்லாமே நல்ல சூப்பராக வந்திருக்குது. பாருங்க நல்ல வடிவம் மடிபடுது. பாருங்க இது வந்து சாஃப்டாக வந்திருக்குது. இந்த தொடர்ச்சியால் உங்களுக்கு ஒரு ரெசிபி ஒன்று செய்து வீடியோ போடுவேன். அப்போ நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.